சர்வதேச நாடுகள் தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்று வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக நிராகரிக்கிறார். நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்துக்கு சென்று மைதானங்களை திறந்து வைக்கலாம், இல்லாட்டி மைதானங்களை ஆரம்பித்து வைக்கலாம். இதே போலதான் கடந்த காலத்திலே ராஜபக்சகள், சிறிசேனா, விக்ரமசிங்க இவ்வாறு அனைத்து நாட்டினுடைய தலைவர்களும் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்தார்கள். நீங்கள் உடனடியாக மாற்றுங்கள், தயவு செய்து விரைவாக அந்த மக்களை குடியேற்றலாம். நீங்கள் பாதை திறந்திருப்பதாக சொல்கிறீர்கள், அந்த பாதையிலே எந்த இடத்திலும் யாரும் இறங்க முடியாது, ஒரு போன்ல படம் எடுக்க முடியாது, அது பாதை பயன்படுத்த முடியாதவாறு அல்லது பாதையை எந்த நேரமும் போக முடியாதவாறு இருக்கிறது. சரி, அது பரவாயில்லை. 60வது கூட்டத்தொடரிலே வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே ஒரு வெளிநாடுகள் இல்லாட்டி சர்வதேச நாடுகள் தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்று வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டுடைய அரசாங்கம், இந்த அரசு அமைச்சர்கள் தொடர்ச்சியாக தேங்க்யூ தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை, தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக நிராகரிக்கிறார். பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும், சர்வதேச தலையீடு வேண்டும், சர்வதேச மேல்பார்வை வேண்டும், சர்வதேசத்தினுடைய உதவியுடன் தான் உண்மைகள் கண்டறியப்படலாம், சர்வதேசத்தின் ஊடாகத்தான் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாடுகளிலே மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கான நீதியை மறுத்தது போலவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான நீதியை மறுக்கிறதுக்கான ஆரம்ப வேலைகளை இந்த அமைச்சருடைய உரையினூடாக சொல்லியிருக்கிறார்கள். நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்துக்கு சென்று மைதானங்களை திறந்து வைக்கலாம், இல்லாட்டி மைதானங்களை ஆரம்பித்து வைக்கலாம், அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கலாம். இதே போலதான் கடந்த காலத்திலே ராஜபக்சகள், சிறிசேனா, விக்ரமசிங்க இவ்வாறு அனைத்து நாட்டினுடைய தலைவர்களும் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த அநீதிக்கு, நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும், விசாரணைகள் நடக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அத்தோடு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வேண்டும். இந்த 2 விடயங்களையும் இந்த அரசு மறுத்தால் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறது இன்னும் அதிகமான வேகத்தில் சம்பாதிப்பார்கள். பாதுகாப்பு அமைச்சரும் ஜனாதிபதியுமான மாண்புமிகு அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை இன்றைய தினம் கேட்பதற்காக யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் வரும் 13 கிராம அலுவலர் பிரிவுகளில் பரம்பரையாக வாழ்ந்த மக்கள் பலாலி இராணுவ முகாம் இராணுவத்தினரின் வருகை மற்றும் எறிகணை தாக்குதல்கள் காரணமாக 1990 6/15 வெள்ளிக்கிழமை தமது சொந்த மண்ணிலிருந்து இடம்பெயர்ந்தார்கள். இந்த இடப்பெயர்வு நிகழ்ந்து 35 வருடங்கள் கடந்தும் இன்று வரை மீள்குடியேற்றப்படாத நிலையில் உள்ள அந்த மக்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே இடைத்தங்கல் முகாம்களிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில் ஏதிலிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 2700 ஏக்கருக்கும் அதிகமான விஸ்தீரணமுடைய காணிகளை கொண்ட மயிலிட்டி, பலாலி, வசாவிளான், கட்டுவன், குறும்பசிட்டி, குப்புளான், தைட்டி, ஊரணி, தோலகட்டி உள்ளிட்ட பல பேரூர்களைச் சேர்ந்த மக்கள் தமது சொந்த காணிகளில் குடியேறும் உரிமை பறிக்கப்பட்டவர்களாகவே இன்றும் வாழ்கிறார்கள். ஆட்சி மாற்றங்கள், அரசு மாற்றங்களின் பின்னும் அவர்களது மீள்குடியேற்றம் சாத்தியப்படுத்தப்படாமை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினரதும் அவர்களது பிள்ளைகளினதும் அடுத்த தலைமுறையினதும் எதிர்காலத்தையே கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது. அண்மையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகை தந்த பொழுது கூட மயிலிட்டி பகுதி மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போவதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். ஜனாதிபதி அந்த இடத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. இதுவரை இந்த அரசாங்கம் பதவியேற்று ஓராண்டுகள் நிறைவடைகிறது. இன்னும் அந்த மக்கள் குடியேறுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் தென்படவில்லை. இந்த வகையில் என்னுடைய முதலாவது கேள்வி, யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் 13 கிராம அலுவலர் பிரிவுகளில் இருந்தும் கடந்த 35 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெயர்ந்து இன்று வரை சொந்த மண்ணில் மீள்குடியேற முடியாது இந்த நாட்டுக்குள்ளேயே ஏதிலிகளாக வாழ்ந்து வரும் குடும்பங்கள் எத்தனை என்பதை அமைச்சர் அறிவாரா? இரண்டாவது, உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் இந்த மக்களுக்கு சொந்தமான எத்தனை ஏக்கர் காணிகள் இன்றளவும் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும், குறித்த காணிகள் ஏன் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? மூன்றாவது, இந்த நாட்டில் போர் முடிவிட்டு 15 ஆண்டுகளின் பின்னரும் வலிகாமம் வடக்கு பிரதேச மக்களின் மீள்குடியேற்றம் வலிந்து தவிர்க்கப்பட்டு வருவது ஏன் என்பதையும், இதனால் சொந்த மண்ணில் குடியேறி வாழ முடியாதவர்களாக அந்த மக்கள் படும் அவலங்களை எத்தகையவை என்பதையும் அமைச்சரால் இச்சபைக்கு அறிவிக்க முடியுமா? நான்காவது, புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருட காலத்தை அண்மித்துள்ள நிலையில் வலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் சார்ந்து இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? ஐந்தாவது, இவ்விடயமாக தங்கள் அமைச்சினால் ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பின்
வலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் எப்போது சாத்தியமாகும் என்பதை இச்சபையில் பகிரங்கமாக தெரிவிக்க முடியுமா? இறுதி 6வது கேள்வி, அத்தகைய நடவடிக்கைகள் எவையேனும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனின் மேற்குறித்த மீள்குடியேற்ற விடயம் காலதாமதம் ஆவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா? முக்கியமாக உள்நாட்டுக்குள்ள இடம்பெயர்ந்து 35 வருடங்களுக்கு மேலாக உறவினர் வீடுகளிலும் நண்பர் வீடுகளிலும் முகாம்களிலும் இந்த மக்கள் வாழ்கிறார்கள். அதனைவிட யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் பதவியேற்று ஓராண்டு முடிந்திருக்கிறது. இன்னும் அந்த மக்கள் சொந்த இடங்களுக்கு போக முடியவில்லை. யோசித்து பாருங்கள், மயிலிட்டி, பலாலி இந்த பகுதி மக்களுடைய மிக தரமான நிலங்கள், பயிர் செய்கை நிலங்கள், குடியிருப்பு நிலங்கள், அந்த மக்கள் தொடர்ந்தும் அகதிகளாக சொந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான மீள்குடியேற்றம் தொடர்பிலே உங்களுடைய இந்த கால தாமதத்துக்கான ஒரு நிலையை நீங்கள் உடனடியாக மாற்றுங்கள். தயவு செய்து விரைவாக அந்த மக்களை குடியேற்றலாம். நீங்கள் பாதை திறந்திருப்பதாக சொல்கிறீர்கள். அந்த பாதையிலே எந்த இடத்திலும் யாரும் இறங்க முடியாது, ஒரு போனில் படம் எடுக்க முடியாது, அது பாதை பயன்படுத்த முடியாதவாறு அல்லது பாதையை எந்த நேரமும் போக முடியாதவாறு இருக்கிறது. சரி, அது பரவாயில்லை. ஆனால் அந்த மக்களுடைய சொந்த நிலங்களில் குடியேறுவதற்கு பல இடங்களில் இராணுவம் தோட்டம் செய்கிறார்கள். இன்று பெருமணியாக கிடக்கிறது பல ஆலயங்கள். அங்கே இருக்கின்ற ஆலயங்கள் கூட, மாதா ஆலயம், அம்மன் ஆலயம், பைரவர் ஆலயம் உட்பட பல ஆலயங்கள் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே அந்த இடங்கள் சும்மா இருக்கின்றன. இராணுவத்தினரும் அந்த இடங்களில் இல்லை. நீங்கள் அந்த இடங்களையாவது தயவு செய்து விடுவீங்கள். அந்த மக்களுக்கு ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துங்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலே உங்களுக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்தது மக்கள் உங்களோடு இருப்பதாக நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். ஏன் இந்த இடங்களை இந்த ஓராண்டு ஆகியும் அந்த வலிகாமம் வடக்கிலே அந்த மக்களுடைய இடங்களில் குடியேற நீங்கள் இன்னும் அனுமதிக்க முடியாமல் அதனை தடுத்து வருவதற்கான காரணம் என்ன? தயவு செய்து சொல்லுங்கள். So we are not keeping silent in this issue. So we have already started the resettlement program, and also sizable amount of money has been allocated through the very first budget. But as we know that only 4,000 individuals out of 38,693 individuals now remains only nearly 4,000 individuals, but we know that it is very severe problem. So gradually we will resettle all these people in their original lands. And also about the release in the lands, out of 23,850 acres, now it remains 2,025 acres to be yet to be released. So, but as I said, from April in this year, within 5 years we have released some certain amount of land, but we know that this amount is not enough. Our task is to release almost all land to the original owners. So we are in the process of releasing them. There is no barrier, there is no any other issues. Only the thing is it will take little time. We have to take the security concern, and also some administrative process is going on. So we are in the process of releasing them.